ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான், படிக்கிறவங்களுக்கு தமிழ் முக்கியம், அது முக்கியமாக எல்லோரும் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயந்தான். பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தளபதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தார். அந்த சின்ன ஸ்டேட்மெண்ட்டால் எந்த அளவுக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அஃபென்ஸ் ஆனாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் எடுத்து ப்ரெஸ்ஸில் சொல்லி, இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஆனால் தளபதி விஜய் அவர்களோட பேரில் ஒரு ஸ்கூலே இருக்குது, ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அவர் ரன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ்ஸெல்லாம் இன்வைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது வெளியே சொல்லியிருக்காரு. தளபதி அவர்களுக்கு ஸ்கூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பரவிட்டே இருக்குது. அதில் எல்லாமே அவரோட பேரில் ரிஜிஸ்டரான சில விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க, விச் இஸ் எ சிபிஎஸ்சி ஸ்கூல். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் கற்றுக் கொடுக்குறாங்க, மிச்ச மொழிகளும் பார்த்தீங்கன்னா கற்றுத்தராங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களை மார்க் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காரே தவிர, த ஃபேக்ட் இஸ் ஹிந்தி அப்படின்றது ஒரு தேவையான லாங்குவேஜ் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இட்ஸ் நாட் கம்பல்சரி. ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா உலகத்திலே ரொம்ப பழமையான ஒரு மொழி அப்படின்னா அது தமிழ் தான். இது ப்ரூவன் ஃபேக்ட். வேர்ல்டுலேயே ஓல்டஸ்டான லாங்குவேஜ் அப்படின்னா தட்ஸ் தமிழ். அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. ஸோ அதை ஹைலைட் பண்ணி தளபதி பேசியிருக்காரே தவிர, பிற மொழிகளை நான் ஒரு மாதிரி இர்ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் மதிக்க மாட்டேன், அதெல்லாம் யாரும் கற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை அவர் கக்கலை. ஆஸ் எ பொலிட்டிக்கல் லீடர் அவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு மிகப்பெரிய நல்லது பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கூல் விவகாரம் பற்றி பேச தான் மெயினாக இந்த வீடியோன்றதை நான் பண்ணியிருக்கேன். தளபதி அவர்கள் சைட்லேருந்து, டிவிகே சைட்லேருந்து அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு விளக்கமும் வரப்போகுது. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன தோண்டி எடுத்து எப்படி மார்க் பண்ணணும்னு ட்ரை பண்ண போகிறாரு எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது. நல்லதாக ஒரு அரசியல் கொடுக்க ஒரு மனுஷன் முன்னுக்கு வரார் அவரோட சினிமா கெரியர் விட்டுனா, அவரோட பழைய கெரியர்லேருந்து மொத்தத்தையும் தோண்டி எடுத்து இவரெல்லாம் பொலிட்டீஷியனே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? அப்போது மக்களுக்கு நல்லது பண்ணணும், நாங்கள் நல்லது பண்ணுற மாதிரி நடிப்போம், நாங்கள் நல்லது அப்பப்போ பண்ணுவோம், மற்ற எவனும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே கான்செப்ட் இது. நான் இப்போ கூட என்ன சொல்கிறேன்னா, ஹிந்தி அப்படின்றது ஒரு தேவை தான். நார்த்து சைட்லாம் போனோன்னா அந்த லாங்குவேஜ் இல்லைன்னா கஷ்டம். அட் த சேம் டைம் நார்த்துலேருந்து தான் சவுத்தில் எத்தனையோ பேர் வந்து வேலை செய்கிறாங்க. அது புரியுதா? அப்போ அவங்க இங்கே வந்து ஹிந்தியில் பேசும்போது நம்ம ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்? தட்ஸ் மை கொஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றதே பிரிக்கப்படுது. அதுதான் நான் வேணான்னு சொல்கிறேன். எல்லா மொழிகளும் இம்பார்ட்டண்ட்டு தான், எல்லா மொழிகளும் கற்றுக்கலாம் தான். அது ஒரு நாலேஜ், ஒரு லாங்குவேஜ், அது அவ்வளோதான். அதுதான் நேஷ்னலாக பார்த்திங்கன்னா எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா நான் இந்த நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ப்ரைமாக இருக்கட்டும், சில மூவிஸ்லாம் பார்க்கும்போது நிறைய லாங்குவேஜ்க்கான சப்போர்ட் இருக்கும். ஹிந்தி கண்டிப்பாக இருக்கும். மேபி சென்ட்ரல் போர்டு அந்த ஃபிலிம் சர்டிஃபைட்லாம் பண்ணுவாங்கல்ல, ஹிந்தியில் டப் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் ஓடிடியில் விட முடியும் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. அப்போ மிச்ச லாங்குவேஜ்லாம் மெஜாரிட்டி ஆடியன்ஸ் மிச்ச லாங்குவேஜில் என்ன பண்ணுவாங்க? கொடுத்தா எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லை வெறும் ஹிந்தி மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணால் எந்த விதத்தில் நியாயம்? ஒரு ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா தட்ஸ் அ நாலேஜ். அது கற்றுக்குறாங்க பசங்க, ஒரு லாங்குவேஜாக கற்றுக்குறாங்க. தமிழ் இட்ஸ் அ லாங்குவேஜ். நம்ம தமிழில் இருக்கிறப்போ, தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ உலகத்தின் பழமையான ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுல என்ன தப்பு? அது மெயின் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு? தட்ஸ் மை கொஷன். அவர் ஸ்கூல் வச்சுருக்காருன்னா என்ன தப்பு? அவர்கிட்ட ஸ்கூல் இருந்தால் என்ன தப்பு நான் கேட்குறேன்? அவர் ஸ்கூல் ரன் பண்ணிட்டோம், காலேஜ் ரன் பண்ணிட்டோம், என்ன தப்பு? இது உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து காட்ட வேண்டிய விஷயமா? அவர் ஸ்கூல் ரன் பண்ணுறாரு, பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு, காலேஜ் ரன் பண்ணுறாரு, கடை வச்சுருக்காரு. வாட்ஸ் ராங்? அதுதான் என்னோட கொஷனே. இப்போது அவர் ஸ்கூல் வச்சுருக்காரு அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்களா? இதனால் உங்களுக்கு என்ன கிடச்சது? என்ன சந்தோஷம் கிடச்சிது? எதாவது பெருசாக சாதிச்சிட்டிங்களா? இல்லை மக்கள் ஏமாந்து போயிடுவாங்களா? கிடையாதுல்ல. ஸோ ஒரு விஷயம் பேசும்போது லைக் லிட்ரலி என்ன சொல்கிறதுனா, இந்த மொத்த கான்டெக்ஸ்டில் நான் பேச வந்த மொத்த கான்டெக்ஸ்டில் மக்களாகிய நீங்கள், என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்கள், உங்களுக்கு தளபதி பிடிக்கும், தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ண போகுது அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுருப்பீங்களா? அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம இந்தியாவில் இருக்கிற பாலிட்டிக்ஸில் ஒரு மனிதன் வந்து நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களோட கொள்கையில் இங்கே சொல்லும்போது அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். நோ மேட்டர் வாட்.
உனக்கு அந்த இடத்துல பவர் இருக்குது இல்லை, உனக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது இல்லை, உங்கள்கிட்ட காசு இருக்குது இல்லை, அப்படிலாம் கிடையாது. அரசியல் அப்படின்றதே பார்த்திங்கன்னா மக்களுக்காக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பிஸ்னஸாக மாற்றிட்டு நிறைய பேர் இங்கே ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் கசப்பான உண்மைலாம் கிடையாது, அதுதான் உண்மை. இது தெரிஞ்சு தான் மக்கள் பழகிட்டாங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா திட்டுவாங்க, காசு கொடுத்தா சரியாயிடுவாங்க. இதுதான் மேட்ரு. இந்த இடத்துல பணம் இருந்தால் மட்டும்தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அது இல்லாமல் நான் நல்ல விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு யார் வந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஏன் இந்தளவுக்கு அஃபென்ஸ் ஆகுறாங்க தான் தெரியல, ஏன் இந்தளவுக்கு வயிறு எரியுதுன்னு தெரியல. இது அப்படியே போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீப்பொறி ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. அந்த தீப்பொறி ஏற 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 ஒரு நாள் பிரளயமாக காட்டு தீயாக மாறிடும். அந்த காட்டு தீயாக ஒன்ஸ் மாறிடுச்சு அப்படின்னா அது அணைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த காட்டு தீயாக தளபதியை மாற்றிடாதீங்க. ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு, பட் ஸ்டில் அதுவே உங்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ எஸ், அவ்வளோதான். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி, காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வங்க மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.